ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் நாம் தியானிக்கிற செய்தியின் தலைப்பாக யார் சபிக்கப்பட்டவர்கள்? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக இருந்ததான சாபத்தை நீக்கி போடும்படியாகவும் அக்கிரமத்தை நீக்கி போடும்படியாகவும் பூமியிலே தேவன் இறங்கி வந்தார். மாம்சத்தில் தன்னை மறைத்து கொண்டு பூமியில் வந்தார். அந்த தேவன் உலகம் முழுவதிலும் இருக்கிறதான மனுகுலத்திற்கும் தேவனோடு கூட ஒப்புருவாகத்தக்கதான சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். பகை, பிரிவினை, சாபம் இது எல்லாவற்றையும் பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக வந்தவர். ஆனால் இன்று அவர் பூமியிலே இன்னமும் சபிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அதை நாம் இந்த நாளில் அறிந்து நாம் அந்த சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்போமானால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நாம் ஜீவிக்கும்படியாக முன்னேறி செல்வோம். அல்லது இந்த நாள் தியானிக்கிற இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே நான் இன்னும் இதற்கு விரோதமாக இருக்கிறேன் என்று சொல்வோமானால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சாபத்துக்கு நாம் விலகி அவர்தாமே அவரோடு கூட ஒப்புரவாகத்தக்கதாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி இந்த நல் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். நாம் இப்பொழுதும் கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்படியானால் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை திட்டம் தெளிவுமாக நம்மோடு கூட பேசுகிறார். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். மீண்டுமாக கலாத்தியர் 1:9 மறுபடியும் சொல்லுகிறார், முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்திருக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு மகத்தான காலத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்த சுவிசேஷத்துக்கு எதிராக, அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த உபதேசத்துக்கு எதிராக, அதற்கு எதிர்மாறாக யாராகிலும், அதாவது யாராகிலும் என்று மரியாதையாக கூறுகிறோம், எவனாகிலும் அப்படி என்று வேதம் சொல்கிறது. வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். இந்நாளிலும் கூட பார்க்கிறோம், சுவிசேஷத்தை தேவன் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்? அப்போஸ்தலரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அந்த அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக ஒருவன் பிரசங்கிப்பானால் அது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாகவே இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று வேதம் திருஷ்டாந்தப்படுத்துகிறார் தேவன். அப்படியானால் இந்த நாளிலே நாம் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு முறை தேவன் ஒப்பு கொடுத்த உபதேசத்துக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை எதையாகிலும் செய்வோமானால் அல்லது எதிர்மறையாக எதையாகிலும் பேசி கொண்டிருப்போமானால் இந்த நாளிலே நம்மை நாமே நிதானித்து அறிந்து தேவனிடத்தில் இரக்கத்தை பெற அவர் தாமே இரக்கத்தை கட்டளையிடுவதற்கு அவர் இந்த நாளில் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் என்று சொல்வதை காட்டிலும் 196% ஊழியக்காரர்கள், ஊழியங்கள் இன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு எதிரான ஒரு உபதேசத்தை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது அப்போஸ்தலர் சபை என்று பெயரை வைத்திருந்தாலும் சரி, நாங்கள் பெந்தகோஸ்தே சபை என்று பெயரை வைத்து கொண்டிருந்தாலும் சரி,
அவர்கள் தாங்கள் உபதேசம் பண்ணுகிற உபதேசம் என்னதென்று அறியாமலே அப்போஸ்தலர்களுக்கு எதிரான ஒரு உபதேசத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன? அப்போ தேவன் அப்போஸ்தலர்களிடத்தில் தான் சுவிசேஷத்தை ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதலாவது சபை உருவானது. அது நாம் எல்லோரும் அறிவோம். அந்த முதலாவது சபையில் அங்கே 120 பேர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேசின முதலாவது செய்தி அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிறோம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இந்த வாக்குத்தத்தம் மாறாது. இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலருக்கு மாத்திரம் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் தூரத்தில் உள்ள பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வாக்கின்படியே பூமியின் கடைசி தூளில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு வழி, அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆனால் இன்றைக்கு 96% சபையார் போதகர்கள் அவர்கள் பண்ணுகிற பிரசங்கமே இது துர்உபதேசம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறது துர்உபதேசம், அது அந்தி கிறிஸ்து உபதேசம், அது பிசாசு உபதேசம். இன்னும் சிலர் தாங்களே ஆக்கினை அடைவதற்கு ஏதுவாக அது பிசாசின் உபதேசம் அப்படி என்று சொல்லி சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற, சாத்தானால் நாம் பிடிபட்டு இருக்கிறோம் என்று அறியாமலே அவர்கள் ஆக்கினைக்கு எதுவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த நாட்களிலே மத்தேயு 28:18-19 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னதனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் செய்வோம் என்று அநேகர் மார்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் செய்வோம். நீங்கள் பாருங்க, மறுதலிச்ச பேதுரு சொல்றதை செய்றீங்க. பேதுரு யாருங்களா? மறுதலிச்ச பேதுரு சொல்றதை செய்றீங்க. இயேசு சொன்னதை செய்வீர்களா அல்லது மறுதலிச்ச பேதுரு சொன்னதை செய்வீர்களா? இப்படி தங்களை ஞானிகளாக நிறுத்துகின்ற இந்த வேலையில், அதே வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அதையே சொல்லியிருக்கிறார். வேதாகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோமானால் உடனே சொல்லுவார்கள், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று சொல்லி பவுல் கேட்கிறாரு. பரிசுத்த ஆவி உண்டென்பதே நாங்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அவன் உடனே கேட்கிறான், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அப்போது ஞானஸ்தானத்திற்கும் பரிசுத்த ஆவி பெறுவதற்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் உடனடியாக அவன் கேட்ட கேள்வி, அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள்? எப்பவுமே ஒரு ஒரிஜினல், ஒரு உண்மை ஒன்று இருக்குமானால் அதற்கு எதிராக 1000 பொய்கள் இருக்கும். மனிதர்கள் இந்த 1000 பொய்களை கண்டு அந்த மெய்யை தேட மறந்து விடுவார்கள். அப்படி போல ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அந்த ஒரே ஞானஸ்தானத்தை தான் தேவன் சீஷனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்நாட்களிலே அநேகர் தங்களுக்கு தோன்றுகிற விதமாக ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பவுல் கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள்? பிற்பாடு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். இந்த வசனத்தை காட்டினாலும் உடனே சொல்லுவாங்க, பவுல் யார்? அவர் ஒரு கொலைகாரன், தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து சம்மதித்தவன். அவன் சொல்றது ஏன் நம்ம கேட்கணும்? யார் சொல்வது இதெல்லாம்?
அறியாத ஜனங்கள் அல்ல, தேவனை அறிந்து நாங்கள் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், சுவிசேஷம் எங்களிடத்தில் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மார்தட்டுகிறதான, இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே நாங்கள் தான் தலைவர்கள், கிறிஸ்தவத்திற்கே நாங்கள் தான் தலைமை தாங்குகிறோம் என்று சொல்லுகிற எண்ணற்ற கிறிஸ்தவ போதகர்கள், எண்ணற்ற ஊழியர்கள். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, நிதானித்து பாருங்க. யார் சபிக்கப்பட்டவன்? பேதுரு பேசின வார்த்தை யாருடைய வார்த்தை? பவுல் பேசின வார்த்தை யாருடைய வார்த்தை? பெந்தகோஸ்தே நாளன்று பேதுரு பேசினாரா? பேதுருக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினாரா? பவுல் பேசினது பவுல் பேசினாரா? பவுலுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசினாரா? இதை நாம் நின்று நிதானித்து இந்த நாளிலே கூட நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சற்று கொஞ்சம் நிதானித்து கவனியுங்கள். ஆசீர்வாதமான செய்தியை பேச அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவனிடத்தில் எவ்வளவு திரளான ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். தேவனிடத்தில் ஒரு மனிதன் வரும்பொழுது முதலாவது அவர் அவனுடைய பாவங்களை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறார். ஆதலால் தான் இந்த நாளிலே இந்த மகத்தான சத்தியத்தை சொல்லும்படி பிரயாசப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எங்களுக்கு ஆறுதல் தேவையாக இருக்குது. இதெல்லாம் குறித்து பேசினா ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட நிறைய பேர் இன்றைக்கி அதை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நீங்கள் இந்த சத்தியத்தை அறியும்போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆதலால் பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று நிதானித்து கவனியுங்கள். பேதுரு பேசவில்லை, பவுலும் பேசவில்லை. பேதுருவினுடைய உதடை தேவன் பயன்படுத்தினார், பவுலினுடைய உதடுகளை தேவன் பயன்படுத்தினார். பேதுருவுக்குள்ளிருந்து தேவன் தான் பேசினார், பவுலுக்குள்ளிருந்து தேவன் தான் பேசினார். தேவன் பேசினதற்கு எதிராக எதிர்த்து நிற்பதற்கு நாம் யார்? பேதுரு மறுதளிச்சவன், அவன் சொல்லதை கேட்கணுமா? இது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும்படி சபைக்கு வந்திருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் தங்கள் கூர்மையான அறிவை பயன்படுத்தி இந்த நாளிலே ஜனங்களை குருடாக்குகிற இந்த வேலையில் இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து பிரசங்கம் பண்ணினால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். பிரியமானவர்களே, பார்ப்போம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. ஆனால் இன்றைக்கு ஒரு வீடு பிரதிஷ்டையா இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டுமானாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, அல்லது பிரதிஷ்டை செய்ய வேண்டும், எல்லாவற்றிற்கும் இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. எங்கே இதை கற்றுக்கொண்டார்கள்? வேதத்தில் ஒரு வார்த்தையை காட்ட முடியுமா? யார் இதை கற்றுக் கொடுத்தது? அதை தான் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே ஒருவேளை மறுபடியும் வந்து மாற்றி பிரசங்கம் பண்ணினாலோ அல்லது வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து பிரசங்கம் பண்ணினா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று சொல்லி.
எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? எந்த அப்போஸ்தலன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான்? எந்த அப்போஸ்தலன் திருமண காரியங்கள் அல்லது பிரதிஷ்டை காரியங்கள் மற்ற எதற்கெல்லாம் அவர்கள் எங்கேயாகிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் வாழ்த்துதலையோ அல்லது அவர்கள் எந்த நற்கிரியாகலையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் செய்ததாக ஒரு வேத வார்த்தையை காட்ட முடியுமா? அப்போ இந்த உபதேசம் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும்? சரி, நான் முதலாவது மத்தேயு 28:19-20 போயிட்டு வருவோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சரி, இதை இயேசு தமது வாயாலே சொன்னார். ஆதலால் அவர் சொன்னதை தான் நாங்கள் செய்வோம். அவர் உங்ககிட்ட சொல்லலை. இன்னைக்கு இருக்கிறதான போதகர் என்ற போரில் இருக்கிறதான போதகர் கையில் அவர் சொல்லலை. அன்றைக்கு அப்போ சீஷர்கள் கையில் தான் அதை சொன்னார். அந்த சீஷர்களிடம் தான் அதை சொன்னார். அந்த சீஷர்களிடத்தில் அவர் என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே. அப்போ அந்த சீஷர்களுக்கு என்ன ரகசியம் புரியும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்றால் அந்த நாமம் என்னவென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். நான் இந்த வேளையிலே உங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆண்டவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அங்கே சீமோன் பேதுருவை பார்த்து, அப்படி என்றால் அப்போஸ்தலரை பார்த்து அல்லது சீஷனை பார்த்து கேட்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நன்றாக கவனியுங்கள். முதலாவது அவர் எதை மேய்க்க சொல்லுகிறார்? ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். எதை தொடர்ந்து அவர் தமது வாயாலே சொன்னார். 16ஆம் வசனம், இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவர் தமது வாயை திறந்து சொன்னார். 17ஆம் வசனம், மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அவர் வாயை திறந்து ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுரு நேராக எங்க போயிருக்கணும்? இன்றைக்கு இருக்கிறதான கல்விமான்கள், ஞானிகள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். இது அவர் தமது வாயை திறந்து சொல்லுகிறார். ஒரு முறை அல்ல, 3 முறை சொல்லுகிறார். பேதுரு நேராக எங்கே சென்றிருக்க வேண்டும்? தேவனுக்கு அநேகர் இன்னைக்கு சொல்வது போல இயேசு கிறிஸ்து ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், உலக பிரகாரமான ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் நம்புவாங்க. அப்படி அல்ல. இங்கே தேவன் பேசுகிற ரகசியத்தை பேதுரு அறிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேதுரு என்ன செய்திருப்பார்? ஆடு எங்கே, ஆட்டுக்குட்டிகள் எங்கே இருக்கிறது, ஆடுகள் எங்கே இருக்கிறது, இதை சிந்திக்கணும். இந்த வசனத்தை தியானிக்கின்ற வேளையிலே நீங்கள் சொல்லலாம், ஆடுகள் என்று நாம் தானே ஆடுகள். அங்க அவர் நீங்க தான் ஆடுகள்னு சொல்லியே, ஏன் அவர் நேராக சொல்லியிருக்கலாமே?
என்னுடைய ஜனங்களை என்ன பண்ணணும், மேய்ங்க, என்னுடைய ஜனங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஏனென்றால் மத்தேயு 28:19 மட்டும் இந்த வார்த்தை. ஏன் அவர் நேராக வாயை திறந்து சொல்லியிருக்கலாமே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. எவ்வளோ அறிவாளித்தனமான கேள்வி. அவர் உங்களிடத்தில் பேசவில்லை, சீஷனிடத்தில் பேசினார். இப்போ இந்த வார்த்தையின்படி அவர் 3 தரம் சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. சங்கீதம் 103, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த ரகசியம் புரியாவிட்டால் அவருடைய ஜனங்கள் தான் அவருடைய ஆடுகள். இந்த ரகசியம் புரியாவிட்டால் இன்றைக்கு படித்த ஞானிகள் சொல்கிறார்களே, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட சொல்லலை, உங்கள் கையில் சொல்லலை. அவர் சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்களுக்கு அந்த ரகசியம் புரிந்தது. அதனால் நேராக பேதுரு ஆட்டை தேடி போகவில்லை, மாறாக ஜனங்களிடத்தில் வந்து ஜனங்களை வழி நடத்தினான் கிறிஸ்துவண்டை. அப்படி போல பிதாவுடைய நாமம் இயேசு, குமாரனுடைய நாமம் இயேசு, பரிசுத்த ஆவியுடைய நாமமும் இயேசு என்று பேதுரு அறிந்திருந்தபடியினாலே அவர்தான் பழைய ஏற்பாட்டின் கர்த்தர் என்றும், அவரே மாம்சத்தில் வந்தவர் என்றும், அவரே இப்பொழுது நம்மை வழி நடத்துகிற ஆவியா இருக்கிறார் என்று அறிந்தபடியினாலே பழைய ஏற்பாட்டின் கர்த்தர் தான் மாம்சத்தில் வந்த இயேசு, அவர்தான் இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக என்றென்றுமாய் ஜீவித்திருக்கிறார் என்று அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நீங்கள் இதற்கு மட்டும் விளக்கம் ஏற்றுக்கொண்டு ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவர் தமது வாயை திறந்தே சொன்னாருங்களே, அதுக்கு மட்டும் விளக்கம் தேடுகிறோம். ஆடு என்றால் அது ஜனங்களை அல்லவா குறிக்கிறது. இந்த அறிவை உடையவர்கள் பிதா என்றால் அப்பா என்ற அர்த்தம். அப்பா என்பது நாமம் அல்ல, அப்பாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். குமாரன் என்றால் மகன் என்ற அர்த்தம். மகன் என்பது நாமம் அல்ல, பெயர் கிடையாது. மகனுக்கு ஒரு பெயர் உண்டு. பரிசுத்த ஆவி என்றால் பரிசுத்தமானவருக்குள் இருந்த ஆவி. அந்த பரிசுத்தமானவர் யாருக்குள்ள அந்த ஆவி இருந்தது அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை பார்த்து அநேகர் ஒருவேளை தங்கள் போதகர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் என்னை நிந்திக்கலாம். அது என்னை அல்ல. ஏனென்றால் நான் என்னை பற்றி கூறுவதற்காக இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை குறித்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவன் போராட வேண்டும், மல்யுத்தம் பண்ண வேண்டும், அல்லது இந்த செய்திக்கு விரோதமாக போராட வேண்டுமானால் பரிசுத்தவான்கள் இடத்துல போங்க, அப்போஸ்தலர் இடத்துல போய் போராடுங்க. ஏன்னா இது நான் எழுதின வார்த்தை அல்ல. ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கல்யாணம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வீடு பிரதிஷ்டை, எல்லாவற்றுக்கும் எங்கே இதை கற்றுக்கொண்டார்கள்? வேதத்தில் ஒரு வார்த்தையை காட்ட சொல்லுங்கள். பிரியமான, ஒருவேளை இந்த செய்தியை பார்க்கிற அருமை ஊழியர்கள் இந்த நாளிலே அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் தாமே நம்முடைய ஆசாரியனாக இருக்கிறார். இப்பொழுது கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ரத்தம் எடுக்கப்பட்டு போயிருக்கும். கிருபையாய் நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் பைபிள் காலேஜில் கற்றுக்கொண்ட ஞானத்தை வேண்டாம், அது வேதத்தின்படி இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கே கற்றுக்கொண்டாலும் வேதத்துக்கு விரோதமாய் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு விரோதமாக இருக்குமானால் தயவாய் இந்த வேலையில் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த செய்தி யாருடைய உபதேசத்துக்கு எதிரானது? நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மாறாக எல்லாவற்றுக்கும் பிதாகுமாரன் பரிசுத்தாவி, பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் யார்? நான் இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நிறுத்தி காண்பிக்க இந்த வேலையில் பிரயாசப்படுகிறேன். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேக ஊழியக்காரர் என்னிடத்துல விதமாக பேசினது உண்டு, மறைவாக போய் தூஷித்ததும் உண்டு.
அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்வதை செய்ய மாட்டுறாங்க, மாறாக பேதுரு சொன்னதை செய்கிறாங்க, பவுல் சொன்னதை செய்கிறாங்க, இயேசு தமது வாயை திறந்து சொன்னதை செய்ய மாட்டுறாங்கன்னு சொல்லி இந்த நாளில் நிதானியுங்கள். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மத்தேயு 19:17, மார்க் 10:18, லூக்கா 18:19, இந்த 3 செய்தியும் ஒரே செய்தி. இயேசு கிறிஸ்து தமது வாயை திறந்து சொன்ன வார்த்தை. மத்தேயு 28:19 தான் நாங்கள் அப்படி தான் செய்வோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் தான் நாங்கள் செய்வோம் சொல்லுகிறதான ஞானிகள் இந்த நாளிலே தங்கள் ஞானத்தை சோதித்து பாருங்கள். வார்த்தையோடு கூட அவர் வாயை திறந்து சொன்னதை தான் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறீங்க இல்லையா? ஒரு வாலிபன் ஓடி வந்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. மத்தேயு 19:17 சொல்றார், அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். என்னன்னு சொல்லாதீங்க, என்னன்னு சொல்ல வேணான்றாரு. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இது யாரோ சொன்ன வார்த்தை இல்லை, நம்முடைய இரட்சகர் சொன்ன வார்த்தை. அப்புறம் எப்படி நீங்கள் இயேசு நல்லவன் என்று பாட்டு பாடுவீங்க? அவர் வாயை திறந்து சொல்லிட்டார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று சொல்லி. மார்க் 10:18 அதே வசனம், அதே காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அவர் வாயை திறந்து சொன்னார். மத்தேயு 28:19 பிடித்து கொண்டு பேசி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஊழியர்களே, உங்கள் சாபங்கள் இந்த நாளில் நீக்கப்படும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல, அந்த நாமம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த நாளில் உங்களோடு கூட வார்த்தை மூலமாக நான் கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். மீண்டுமாய் லூக்கா 18:19 சொல்றார், அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஒரு காரியம் உறுதிப்பட வேண்டுமானால் 2 சாட்சிகள் 3 சாட்சிகளினாலே நிலைவரப்படும். 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது வாயை திறந்து. எங்கே? மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஜோடி வசனமே கிடையாது. ஜோடி வசனத்தை நீங்கள் காட்ட முடியாது. அதை பிடித்து கொண்டு பேசி கொண்டிருப்பீர்களானால், அதை பிடித்து கொண்டு அப்போஸ்தலர்கள் கொடுக்காத ஞானஸ்தானத்தையும் அப்போஸ்தலர்கள் செய்யாத பிரதிஷ்டை ஆராதனை, அப்போஸ்தலர்கள் செய்யாத நாமத்தை சொல்லி கொண்டு நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் இன்னமும் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் 3 நிருபங்களிலும் 3 சாட்சிகள் உண்டு. அவர் தமது வாயை திறந்து சொன்னார், என்னவென்று? என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அவர் தாமே யோவான் 21 3 சாட்சிகள் சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. ஆதலால் இந்த ராத்திரி இந்த மகத்தான இந்த வேலையில் உங்களை நிதானிக்கும்படியாக இன்னும் சற்று சில வசனங்களை நான் உங்கள் முன்பாக நிறுத்த பிரயாசப்படுகிறேன். நீங்கள் இந்த வேலையில் உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பேதுருவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, பெந்தகோஸ்தே நாளன்று முதலாவது திறந்த செய்தியே, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புகின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு விரோதமாக பேசி தேவ கோபாக்கினை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு ஊழியர் செய்கிற சகோதரனே அல்லது
அந்த செய்திக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, உங்களை நிதானித்து பாருங்கள். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் செய்யப்படும் தூஷணங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது. பெந்தகோஸ்தே நாள் என்று பேதுரு பேசவில்லை. பரலோகத்திலே இவர் என்ன சொல்லுகிறாரோ அது பரலோகம் அங்கீகரிக்கப்படும். பேதுரு மூலமாக தேவன் என்ன பேசுகிறார் அது பரலோகத்தில் அது கட்டப்பட்டு இருக்கும். அவர் எதை கட்டவிழ்க்கிறார் அது கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். அப்படியானால் பேதுரு முதலாக பேதுருவை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தை என்ன? முதல் சபையின் செய்தி என்ன? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். வாக்கு தத்தமானது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் தான் உண்டு. அது என்ன? இயேசு. உங்கள் ஞானஸ்தானத்திலே ஏன் இயேசு என்ற நாமம் இல்லை? இன்னமும் சாபம் உங்கள் மேல் இருக்கும்படி பிசாசுடைய வஞ்சனை அது. ஏன் இயேசு கிறிஸ்து நாமத்தை பகைக்கிறார்கள்? தாங்களே அறியாமல் அது தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும்படியாக, தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு அப்படி எதிர்த்து நிற்கிறார்கள். அப்படியானால் பேதுரு எதை பேசினாரோ, பேதுருவை கொண்டு தேவன் எதை பேசினார் அதை தேவன் அப்படியே அங்கீகரிக்க வேண்டியது தேவன் மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் நீ எது கட்டுவாயோ அது கட்டப்பட்டிருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணினார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இன்னொரு சாட்சியை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. அப்போ பரிசுத்த அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசம் பண்ணினார்களோ அதை நாம் கை கொண்டிருந்தால் தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். மற்றபடி நம்முடைய விசுவாசம் விருதாவா இருக்குமே. என் பிரியமானவர்களே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதை பேதுரு சொன்னார், அதை பவுல் சொன்னார். இயேசுவுக்குள் வந்து பேசின அதே பரிசுத்த ஆவிதான் பேதுருவுக்குள் இருந்து பேசினார். பேதுருவுக்குள் இருந்து பேசின அதே பரிசுத்த ஆவிதான் பவுலுக்குள் இருந்து பேசினார். பவுலுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சபைகள் காலங்கள் தோறும் பேசி கொண்டு இருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அதே செய்தியை ஆமேன் என்று இப்போது உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. பிரியமானவர்களே, நிதானித்து பாருங்கள். இப்போ சொல்கிறார் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவர்கள் மேலறையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்தம் இறங்கி வந்து பேசின பொழுது இவர்கள் வீதிக்கு வந்து பேசினார்கள். அவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அதற்கு விரோதமாகவா பேசுகிறாய்? அதற்கு விரோதமாகவா உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? அதற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்கள்? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவர்களை கொலை செய்யும்படியாக கட்டி எருசலேம் கொண்டு வரும்படியாக கட்டளை பெற்று கொண்டு போனவன் தான் சவுல். அவனை தேவன் சந்தித்தார். பின்பு பரிசுத்தாவி பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக அவன் சொல்லுகிறான். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள்.
ஏன் இந்த செய்தி இந்த வேலை உங்கள் மத்தியில் வலியுறுத்தி பேசுகிறேன் என்றால், அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு உலகத்தில் தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் இவைகள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, மார்க் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு, கர்த்தாவே எனக்காக சிலுவிலே சாபமானீரே, அந்த சாபத்தை நான் ஏன் மீண்டுமா நான் பெறணும்? என் அக்கிரமத்துக்காக நீ நொறுக்கப்பட்டீர, என் மீது நீங்கள் காயப்பட்டீங்களே, நான் ஏன் மறுபடியும் அக்கிரமக்காரனா மாறணும்? எப்போ அந்த சாபம் மீண்டுமா வந்துருதான்? பரிசுத்தவான் கொடுக்கப்பட்ட, அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்ட செய்திக்கு விரோதமாய் ஒருவன் பேசும் பொழுது அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். எங்கே உங்கள் வேதாகமத்தை திறந்து எங்கேயாகிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்ததாக எடுத்ததாக ஒரு வசனத்தை காட்டுங்கள். எங்கே பேதுரு ஆடு மேய்த்ததாக ஒரு வசனத்தை காட்டுங்கள். காரணம், அது ஆடும் அல்ல, இது பிதா குமாரன் பரிசுத்த என்பது நாமமும் அல்ல. அது ஆடுகள் என்று சொன்னது ஜனங்களை. இங்கே பிதா குமாரன் பரிசுத்த என்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை. ஒரு வசனத்தை வாசிச்சு நாம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கடிந்து கொள்வீர்களானால் என்னை அல்ல, அப்போஸ்தலரை கடிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் பேசின வார்த்தையை பேசுகிறேன். இதற்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுவோமானால் எனக்கு விரோதமாக அல்ல. நான் உங்கள் முகங்களை அறியாதவன். ஆனால் உங்கள் வேதாகம் தான், உங்கள் கையில் இருக்கிற இந்த வசனம் தான் உங்களை நியாயந்திருக்கும். இப்போது இந்த வேதத்துக்கு நேராக தான் உங்களை வழி சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறேன். இதில் உங்கள் வேதத்தில் இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வேதத்தில் ஒரு வேளை இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அப்போஸ்தலர் 4:12 வாசித்தது நாம் ஜெபம் பண்ணுவோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழுங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. ஆதலால் தான் சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு உண்டு. கர்த்தராகி நீங்கள் எதை செய்தாலும் கொலேசியர் 3:17 படியே வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எங்கே உங்கள் போதகர் வாழ்த்துகின்ற வேலையில் எங்கே இந்த வசனம் இருக்கிறது? ஒரு வசனத்தை காட்டுங்கள் என்று சொல்லி பாருங்கள். எந்த வசனத்தின் அடிப்படையில் பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுகிறீங்க? எந்த வார்த்தையின் அடிப்படையில் பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் நீங்கள் திருமணத்தை நடத்துறீங்க? எந்த வார்த்தையின் அடிப்படையில் பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க? எங்கே வேதத்தில் கொடுத்தார்கள் எடுத்தார்கள் காட்டுங்கன்னு சொல்லி பாருங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுட்டு நீங்கள் என்னை தேடுவது வேஸ்ட், எனக்கு விரோதமாய் கோபப்படுவது வீண். மாறாக இதை தேடுங்கள், தேவனுடைய இரக்கத்தை தேடுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றாலும், அதாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் மற்றபடி நீங்கள் மூழ்கியோ அல்லது தெளித்தோ அல்லது ஊற்றியோ எப்படி ஞானஸ்நானம் பெற்றிருந்தாங்களும் உங்கள் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை வேத வார்த்தையின்படி. ஆதலால் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை பரிசுத்தால் நிரப்புவாராக. ஆதலால் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தொலைக்கும்படியாக இறங்கி வந்த தேவன் இந்த ராத்திரி இந்த செய்தியோடு கூட கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை என்னென்றால், உங்கள் சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இனி அவர் பேசின வார்த்தைக்கு விரோதமாய் பேசி நீங்கள் சாபத்துக்குள் போகாதபடி, சபிக்கப்படாதபடி வார்த்தையோடு கூட நீங்கள் நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். ஆதலால் இன்றை மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம்.
நல்ல பிதாவே, இந்த மகத்தான இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நம்முடைய கிருபையுள்ள வார்த்தையின்படியே அப்பா, உலகம் முழுவதும் கர்த்தாவே சகல ஜாதிகளுக்கும் ரட்சிப்பின் செய்தியை அனுப்பினவரே, உலக மனுகுலம் முழுவதற்கும் ஒரு மகத்தான செய்தியை தகப்பனே பரிசுத்த அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு அனுப்பினவரே, அந்த செய்திக்கு விரோதமாய் பேசி ஆண்டவரே சாபத்திற்குள்ளாய் இருக்கிறதான ஏராளமான ஊழியர்களையும் சகோதரி இந்த வேலை நினைத்து ஜெபம் பண்ணுகிறோம். கிருபையாய் தகப்பனே அவர்கள் அறியாமல் பேசினதையும் அறியாமல் உபதேசிக்கிற காரியங்கள் இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் இருதயத்திலே கோபப்படுகிற சகோதரரையும் ஆண்டவரே இருதயத்திலே காரியம் இப்படி இருக்கிறதா நிதானிக்கிற சகோதரரையும் உடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேவனே, நீரே இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய கண்களை திறந்து உள்ளங்களை கர்த்தர் உணர்வுள்ளதாக்கி செவிகளை திறந்து கர்த்தாவே வேதத்தில் மகத்துவங்களை பார்க்கும்படி ஆண்டவரே பரிசுத்தவான்களை கொடுத்த உபதேசத்தை கர்த்தாவே ஆராய்ந்து பார்த்து தங்களை பரிசுத்தவான்களோடு கூட பொருத்தி கொள்ளும்படி ஆண்டவரே என் தேவன் தயையை பாராட்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். தேவனே, இந்த செய்தி எங்கெல்லாம் போகும்படி நீ சித்தமாக இருக்கிறீரோ அவர்கள் எல்லாம் கண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறவும் பரிசுத்தம் நிரப்பப்படுவோம், உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவோம். இருக்கிற இடங்களிலே கர்த்தாவே உம்முடைய மகிமுள்ள நாமத்துக்கு சாட்சி பகிர என் தேவன் தயையை பாராட்டும். உண்டான எல்லா துதிகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை வெகுளா வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.